ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு பொழுது 12 மணி வருவதற்குள்ளாகவே என் வாக்குகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டாலே கண்டிப்பா நாளைக்கு விடியல்ல நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன்னை தேடி வந்துடும். ஆமியன் செல்வமே, இந்த பழனி முருகன் எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் பார்க்க வரமாட்டேன், யார்கிட்டையும் பேச வரமாட்டேன். இப்போது நான் உன்கிட்ட பேச வந்ததுக்கு காரணம், உன் வாழ்வில் இருக்கும் சில விஷயங்களை சரி செஞ்சு அனைத்தையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கு துணையாக இருப்பதற்காக தான். நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ தோத்து போக நான் விட்டுடுவேனா என்ன? இதோ உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை வழி நடத்தி உன் கூடவே வந்து உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இப்போது நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட இந்த இரவை மட்டும் கடந்து வந்தீனா போதும். வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்றதால நீ ஒன்றும் தாழ்ந்து தோத்து போயிட மாட்டாய் என் செல்வமே. கஷ்டம் வந்ததாலேயே நீ இன்னும் உயர்வான பலமுள்ள ஆளாக மாறுவாய் என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் அதை தாண்டி எல்லா கஷ்டங்களையும் மீறி உன்னால் ஜெயிக்க முடியும். நீ அதை புரிஞ்சுக்காம வாழ்க்கையை நினச்சி அழுது வருத்தப்பட்டு சோர்ந்து போகாதே. சிரிப்பு வராமல் சோர்ந்து போயிருக்கிற உன் மனசில் நான் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை சிரிக்க வச்சு மகிழ வச்சு உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். சில நாட்கள் உன் மனசில் நல்ல ஆழமாக தைரியத்தோடு இருக்க, சில நாட்கள் நீயே பலவீனமாக பயந்து போய் மன வருத்தத்தோடும் சில உணர்ச்சி வசப்பட்டும் இருக்கிறாய். இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி தான் என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு மட்டுமே வாழ்ந்துட முடியாது. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சுலபமாக வாழ்க்கையின் உயரத்தை எட்டி பிடிக்கவும் முடியாது. அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் நின்றுக்கிட்டு இருந்த பல பேர் தான் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போதும் வருத்தப்பட்டு வேதனைப்படும் நீ கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில் வெற்றியை தொட முடியும்னு. யாருக்குமே தெரியாமல் உன் மனசில் நீ ஒரு சுமையை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க. யார்கிட்டையும் சொல்லாமலேயே அதை நீ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாய் தானே. ஏன்னா நீ சாதாரண மனிதன் அல்ல, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய என் அற்புத பிள்ளை அல்லவா நீ. நீ மனசில் என்ன யோசிக்கிறியோ அதை உனக்காக நான் சரி செஞ்சு சமாளிக்க சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் தரேன். உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன் வாழ்க்கையை நிம்மதியாக்கி நீ போகும் பாதையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். யார் உன்னை குறைச்சி பேசினாலும் மட்டம் தட்டி பேசினாலும் நீ ஒருபோதும் அதை உண்மைன்னு நினைக்காத. அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுடைய பார்வையில் அவங்க கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்களே தவிர அதனால் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்ல. நீ உயரணும்னா உன்னை நம்பு. யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன் முன்னால் இருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே. நீ கீழே விழுந்து கிடந்தாலும் உன்னை எழுப்பி உயர்த்துவதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். அந்த வானத்துக்கு மேலே உன் சிறகை விரித்து பறக்க தயாராகு. நீ நினச்சினா, நீ மனசு வச்சினா நிச்சயம் அது உன்னால் முடியும். நீ எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை. இப்போது உன் மனசில் நீ எதை நினச்சி வருத்தப்படுறியோ, எதுக்காக பயப்படுறியோ, எதை நினச்சி கவலைப்படுறியோ, யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ, இது எல்லாத்தையும் இப்போதே நிறுத்திவிடு. ஏன்னா பழி வாங்குறதும் பயப்படுறதும் வருத்தமடைவதும் சோர்ந்து போவதும் இது எல்லாமே உன் வெற்றிக்கான தடைகள் தான். அதனால் இந்த தடைகளை தகர்த்தெறிந்து நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ போகும் பாதையில் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். இனி வரப்போகும் நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாக இருக்கும். உன் சிரிப்பையும் உன் ஆற்றலையும் உன் உயரத்தையும் உன் சந்தோஷத்தையும் பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் என் செல்வமே. அந்த அளவுக்கு ஒளிமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ தைரியமான ஒளியோடு நடந்து போனீன்னா இருட்டு உன் பின்னால் வர்றதுக்கே பயப்படும் அல்லவா. உண்மையாகவே வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு உயர நினைக்கிற உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன்.
என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா கண்டிப்பாக நான் உன்னை உயர்த்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தோற்று போக நான் விடமாட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கே நான் வந்து உன்னை நிச்சயம் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை வேகமாக கீழே தள்ளிவிடும், உன் மனசை காயப்படுத்தும், உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் இது எதுவுமே உண்மையான காயம் அல்ல. உன்னை வேகமாக சொல்றதுக்காகவே, உனக்கு வேகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காக தான் வாழ்க்கை இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி காயத்தை கொடுக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு இப்போ அமைதியாக இருக்கணும்னு புரிந்து கொண்டாயல்லவா? இந்த அமைதி ஒன்றும் உனக்கான பலவீனம் அல்ல, இதுதான் உனக்கான பலம். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினாதான் நான் உன்கிட்ட என்ன பேசுகிறேங்கிறது உனக்கு தெளிவாக கேட்கும். ஏன்னா உன் மனசுக்குள்ளேருந்து தானே நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்குள்ளேயே உன் மனசுக்குள்ளேயே இருக்கிற போராட்டத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த வெளியுலக வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் உடஞ்சி போகாதே. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கான சரியான வெற்றிகரமான விஷயத்தை நான் அமைச்சு தர்றேன். கடந்த காலம் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்க போகுது. உன் கண்களில் ஒளியோட, மனசில் வெற்றி பெறணுன்ற தீயோட வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை பெற தயாராகு. உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் அதை தாண்டி என்னால் முடியும்னு வைராகியத்தோட வாழ்ந்து காட்டிவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ ஒரு சின்ன மரத்தை நடுறன்னு வச்சுக்கோ. அது ஒரே நாளில் உனக்கு நிழலை கொடுத்துடாது, காய்கனியையும் கொடுத்துடாது. அந்த மரத்தை நீ தினமும் பாதுகாத்து அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யதானே அது மரமாக மாறி காய்கனிகளை கொடுக்கும். அதே போலதான் இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நல்ல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான பலனை நிச்சயமாக கொடுக்கும். இன்றி நீ அனுபவிக்கும் வலியையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு பலமாக பார்க்க பழகு. மற்றவங்க யார் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் நீ உன்னை தெளிவாக முழுசாக புரிஞ்சுக்கோ. உன் வலியையும் உன் வேதனையையும் உன் மன போராட்டத்தையும் உன் பயத்தையும் உன் கனவுகளையுமே கூட இந்த முருகன் நன்கு அறிவேன் என் செல்வமே. நீ போராடும் இடத்தில் எல்லாம் நான் உனக்கு பின்புலமாக இருந்து உனக்கான துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன்னை முன்னால் ஓட வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இப்போது நீ என்ன நடந்தாலும் கவலை கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் என் செல்வமே. நீ நிற்கிற இடம் உனக்கான இடம் அல்ல. இன்னும் நீ மேலே முன்னேறி போகணும். அதுதான் உன்னுடைய இலக்கு என்பதை தெரிந்து கொள். உன் இலக்கை அடைவதற்கும் வெற்றியை அடைவதற்கும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். இப்போதைக்கு நீ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்ட, இதுவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு நடந்து நீ முன்னேறி போக தயாராகு. என் அருளால் இனி உன் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமானதாக மாறும். உன் வாழ்க்கையவே திருப்பி போட்டு உனக்கான சக்தியை நான் கொடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான மாற்றங்கள் வந்து சேரும். மழை வர்றதுக்கு முன்பாக வானம் எப்படி திடீர்னு இருளாக போகுமோ, சுற்றி எப்படி குளிர்ந்த காற்று வீசுமோ, அப்படி வானம் திடீர்னு குளிர்ந்து போவதைப் போல உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகும்போது இப்போது நீ அமைதியான ஆளாக மாறிப்போவாய். முதல்ல மனசை அமைதியாக்கு, அப்புறம் வாழ்க்கையே அமைதியாயிடும். அப்புறம் என்ன, நீ நினச்சது போல எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருவேன் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீ சந்தித்த சிக்கல்கள் அனைத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. யார் உன்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எதை எப்படி நடத்தி கொடுக்கணுமோ அதை அப்படி அழகாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் எதிர்காலம் சிறப்பானதா சந்தோஷமானதா இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் துன்பப்பட்டு துயரம் கொள்ளாதே. உன் மனசை நீ தைரியமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நான் உன்னை முன்னோக்கி கூட்டிகிட்டு போவேன். இந்த உலகம் உன்னை பாராட்டுறதால நீ பெரிய ஆளாக மாறப்போகிறதும் இல்லை. இந்த உலகம் உன்னை தாழ்த்தி பேசுகிறதால நீ தரக்குறைந்து போக போகிறதும் இல்லை.
எப்போவுமே நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா? மனசு உடஞ்சி போகாமல் தைரியமாக முன்னேறிப்போ. யார் உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை குறை சொன்னாலும் அவர்களை தாண்டி நீ உன் வாழ்க்கையை புதுசாக வாழ தயாராகு. இன்னும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோட நீ உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே. வாழ்க்கை உன்னை எவ்வளவு கீழே தள்ளினாலும் நான் உன்னை உயரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உன்னை வெற்றியாளனாக வாழ வைப்பேன். எப்போதும் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கான பலத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் தருவேன். இப்போது நீ நடந்து போகிற பாதை உன் வெற்றிக்கான பாதை. மனிதர்கள் யார் என்ன சொன்னாலும் எதுக்கும் நீ உணர்ச்சி வசப்பட வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை வெற்றிக்கான பாதையாக மட்டும் பார்க்க பழகு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரிடமும் போய் ஆதரவோ அனுசரணையோ அக்கறையோ எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு தேவையான அக்கறையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் அல்லவா? என் கவனத்தை மீறி உன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெளியே போகாது. நானே உன்னை பார்த்துக்கிட்டு உனக்கான நல்லதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் மன வருத்தங்களையும் தோல்விகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உன் எதிர்காலம் கடந்த காலத்தை மிஞ்சி உனக்கான நல்லதை செய்யும். உன் வருங்காலத்தை மகிழ்ச்சியாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். என்னை நம்பும் நீ எந்த வகையிலும் தோற்று போக மாட்டாய். இந்த முருகனை நம்பும் உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்து உன் மனசை ஒளி நிலை நிறுத்தி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ கேட்டதை விட இன்னும் இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. நீ கண்ணீரோடு வருத்தப்பட்டு சொன்ன விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ அழுத இரவுகள் இன்றோடு முடிவுக்கு வரும். இனிமே எந்த நாளும் உனக்கு வருத்தமோட வேதனையோட இல்லாத அளவுக்கு இன்று இரவோடு இரவாகவே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு கூடுதல் வலிமையை கொடுத்து உன்னை சக்திசாலியாக மாற்ற போகிறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்டாயல்லவா? மறுபடியும் நீ அதையே தான் கேட்ப. ஏன் எனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் நடக்குதுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் மிகப்பெரிய வெற்றி உள்ளதாக மாற்றி காட்டுறேன்.